1993 வந்து இதுக்கு முன்னாடியே வந்து 1974 மலேசிய சிலம்ப கழகம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நமக்கு முந்தினது அவங்க. இங்கேயே நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் வந்து ஒரு மாநில அமைப்பு தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் புதுக்கோட்டை மாவட்டம்ல அந்த அளவுக்கு நான் சிந்திக்கல. சோழா மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா சிலம்பம் குத்துவரிசை மற்ற வீரக்கலைகள் அவனத்தையும் வளர்க்கணும்னு நினைச்சேன் ஒழிய சிலம்பத்துக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்று அப்படி கொண்டு போனால் தான் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அட்மிஷன்ஸ் ஜாபு எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வகையில் நான் சிந்திக்கலை. சிந்திக்கிற வயசு இல்லை. ஆமாம், அது தலைவர் பி.கே. முத்துராமையும் அந்த வாசாங்க இவர் அவரை யோசிச்சிட்டார். அம்மானும் அதை சிந்திச்சிட்டார். அம்மானும் பேசிக்காக வந்து அவர் சிலம்பம் அறியாதவர். அவர் பவர் லிஃப்டிங் இந்த மாதிரி அமைப்பு அமைச்சிருக்கும். அதனால் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அவர் அழைச்சி அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக போட்டுருக்காங்க. தலைவருக்கு சிலம்பம் தெரியாது, ஜெனரல் செக்ரட்டரிக்கும் தலைவர் கூட கம்பெடுத்து பண்ணுவார். அம்மாவெல்லாம் சிலம்பம் அறியாதவர். பட் பவர் லிஃப்டிங் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன் ஏற்கனவே ஒன்று இருந்ததுனால அதை எப்படி கொண்டு வருவோம்னு அவருக்கு தெரியும். வேறு டெக்னிக்கலாக யோசனை செய்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை. அதுக்காக அதனால் நீங்கள் அமைப்பு நீங்கள் வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு தலைவர் பி.கே. முத்துராமையும் அம்மாவெல்லாம் முடிவு பண்ணி எனக்கு பொறுப்பை கொடுத்தாங்க, செயலாளர் பொறுப்பை. அப்படி தான் வந்தோம். ஆனால் நமக்கு முன்னாடி 1974 இருந்து மலேசிய சிலம்ப கழகம், அதுவும் தேசிய அமைப்பு ஃபார்ம் பண்ணி 77 அங்கீகாரமே வாங்கிட்டாங்க. தேசிய அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. நாங்கள் நம்ம 81 மாநிலங்களும் தமிழ்நாடு அளவில் அங்கீகாரம் வாங்குறோம். ஆனால் மலேசிய சிலம்ப கழகம் தேசிய அங்கீகாரம் வாங்கி ஒரு பெரிய அமைப்பே இருக்கு. அப்போ நம்மளை முந்திட்டாங்க. நம்ம மலேசிய தமிழர்கள் வந்து ரொம்ப இப்பவும் மலேசிய தமிழர்கள் வந்து இப்போ சிலம்பத்தில் இருந்து சிலம்ப குத்துவரிசையில் ரொம்ப இதாக இருக்காங்க. ரொம்ப இந்தியாவில் எப்படியே தமிழ்நாடு அதுமாரி அங்கேயே இருக்காங்க. அதனால் வந்து நான் யோசித்தேன், ஒரு தேசிய கழகம் அங்கே பண்ணிட்டாங்களேன்ட்டு. அங்கேருந்து தேர்ட் கான்ஃபரன்ஸ் எனக்கு வந்து அழைப்பு வந்துச்சு. கான்ஃபரன்ஸுக்கு அழைப்பு வந்துச்சு. அதில் வந்து எஸ்.எம். பிள்ளைன்னு ஒருத்தர் நாகர்கோயில். அப்புறம் நம்ம ப்ரமோஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். மலேசியாவுக்கும் எனக்கு லிங்க்னா ஜெனரல் செக்ரட்டரி. ஏன்னா யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லிங்க் இருக்கும். எனக்கு லிங்க் பண்ணுறதுக்கு எஸ்.எம். பிள்ளைன்னு ஒருத்தர் நாகர்கோயில். அவர் வந்து தமிழ்நாடு சிலம்பாட்ட கிளப்புக்கு துணைத்தில் வந்தார். அவர் தான் வந்து மலேசிய சிலம்பத்துக்கு எனக்கு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ நான் யோசித்தேன், நம்ம இவ்வளோ ஃபார்ம் ஆயிடுச்சு, 80 ஃபார்ம் இப்போ 93 ஆச்சு. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்போ அம்மா அவர் பி.கே. அவரை எஸ்எம்பிளியை சந்திக்க வேண்டிய சூழல் ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ கன்னியாகுமரி மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தை அமைச்சு அவரே தலைவராகணும். அதுக்கு பிறகு வந்து இதை பற்றி சிந்திச்சேன். எனக்கு பெரிய இவங்களுக்கு வந்து அம்மாலாம் வந்து பவர் லிஃப்டிங்னால அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்கிட்ட சொல்லிட்டார், நான் பவர் லிஃப்டிங் அப்படி தான் போவேன், சிலம்பம் வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை, அதுக்குரிய ஆள் நீங்கள் தான். அதனால் வந்து எனக்கு இந்திய சிலம்ப கழகம் அமைக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் தான் இருந்தார். தலைவர் பி.கே. முத்துராமன் அவர் வந்து ஒரு அமைப்பு அமைச்சு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தார். பெரிய மனுஷன், அவர் ரொம்ப செல்வாக்கானவர் தலைவர் பி.கே. முத்துராமன். பட் நான் அவர் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு தேசிய கழகம் இவ்வளவு முன்னாடி அவங்க வச்சிருக்காங்க, நம்ம ஒரு மாநில கழகம் தான் வச்சிருக்கோம். 93 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எங்கே நான் சர்க்கிள் விட்டேன். 1993 இந்திய சிலம்ப சம்மேளனம், இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கே அழைப்பு விட்டுட்டேன். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார்கள்னு அதில் விட்டேன். ஏன்னா ஜெய்சங்கருக்கும் மலேசியன்ஸுக்கும் நல்ல கான்டாக்ட். ஏன்னா மலேசியன்ஸுக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. அப்போ தேர்ட் கான்ஃபரன்ஸுக்கு என்னை அழைச்சாங்க. அதுக்கு எனக்கு வீசா இதெல்லாம் இருக்கா இல்லையா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு ஆரம்பிச்சு. அதனால் மற்றவங்க 26 பேர் அனுப்பணும். நான் தான் பக்கமாக யாரும் லெட்டர் டேட் பண்ணி போட்டோம். தலைவர் பி.கே. முத்துராமன் அம்மாலாம் இந்த எஸ்எம்பிளி தலைமைலாம் எல்லாரும் போகிறாங்க. தேர்ட் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாங்க. இங்கே இந்திய சிலம்புகளை அமைச்சாச்சு. இந்திய சிலம்புகளை அமைச்சு ஜெய்சங்கர் அன்னைக்கு சொன்னேன். ஜெய்சங்கர் அன்னைக்கு வரல. ஜெய்சங்கர் தான் தலைவர். ஜெய்சங்கர் வருவார்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜெய்சங்கர் தலைவராக இருந்தால் இப்போ நம்ம பி.கே. முத்துராமன் கௌரவ தலைவராக போட்டுருவோம். நான் 2 நாடு அமைக்கிறதுனாக்க இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் பண்ணுறது என்னுடைய நோக்கமே. சிலம்பத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நாடுகள் வேணும். அட்லீஸ்ட் 4-5 நாடுகளாக வேணும். மலேசியா ஆல்ரெடி இருக்குது. நம்ம இந்தியாவே அமைக்கலை. அப்புறம் அறிவு போட்டேன். பட் அன்றைக்கி ஏதோ காரணத்தினால ஜெய்சங்கர் வர முடியாமல் போச்சு. அப்புறம் தலைவர் பி.கே. முத்துராமனையுமே தேசிய தலைவர் அறிவிச்சு அம்மாவுல்லாவை ஜெனரல் செக்ரட்டரி நான் தான் டிக்ளேர் பண்ணுறேன். அம்மாவுல்லாவை செயலாளர் அறிவித்தேன். நான் வந்து டோர்னமெண்ட் டைரக்டர், அமைப்பாளர் ஆக்சுவலாக டோர்னமெண்ட் டைரக்டர். எஸ்எம்பிளியில் வந்து துணைத் தலைவர் ஃபெடரேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சு. அப்போ இந்திய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்கணும். அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அப்போ மலேசியாவுக்கும் நான் பேச்சுவார்த்தை ஃபோன்லேயே பேசிக்கிறோம்.
நான் இது இன்டர்நேஷனல் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கணும். சிலம்பமா இல்லையா, சிலம்பம் தோன்றிய மண். அது தமிழகத்தில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம், என்னுடைய எண்ணம். அதுக்காக நான் பேச்சுவார்த்தையில் மலேசியா தேவராஜ் ஆர்ஜின் மலேசிய சிலம்புடைய தலைவர். அந்த நேரத்தில் மாசிலாமணி அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அப்போ அவங்ககிட்ட இன்டர்நேஷனல் ஃபார்ம், நீங்கள் இந்தியா ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்தியாவுக்கு இது காம்படிஷன் வேறு நடத்திட்டோம். அப்போ இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணால் தான் இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடத்த முடியும். நீங்கள் மலேசியா ஆக்சுவலாக நேஷனல் போட்டி நடத்திடுறீங்க. நாங்கள் ஸ்டேட் லெவல் போட்டி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் 81லேருந்து 93 வரைக்கும் ஸ்டேட்லேயே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய வேட்கை ரொம்ப வேகமாகிடுச்சு. ஆல் இண்டியா ஃபார்ம் பண்ணியாச்சா, இப்போ இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. மாசிலாமணிக்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், இங்கே அந்த பிறந்த மண் தமிழ் மண் அங்கே தான் இருக்கணும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அப்போ நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணேன். அந்த தேர்ட் கான்ஃபரன்ஸுக்கு என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. எஸ்எம்பிள் தலைமையில் பி.கே. முத்துராமலிங்க அம்மாவெல்லாம் 26 பேர் இங்கே அனுப்பிச்சோம். 26 பேர் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அங்கே போய் ஒரு ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அவங்க கையிலே இவங்க ஒப்படைச்சிட்டாங்க, நீங்களே பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. அவங்க நீங்களே பண்ணிடுங்கன்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வழிக்கு தன்னால் வரும்போது அவங்க எப்படி சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க.